ஒரு முறை சுந்தரம் சாமிகள் போனாரு, சிதம்பரத்துக்கு போனாரு. அந்த பெருமானுடைய அந்த பொன்னம்பலத்தாடும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை கண்டு தரிசனம் செய்ய வேண்டும் என்று சென்றார். அப்படியே நடராஜ பெருமானுடைய அந்த நடனத்தை பார்த்தாரோ இல்லையோ, அப்படி மூச்சிட்டு போனார். ஐம்புலனும் வேலையை செய்யல, ஒரே ஒரு புலன் மட்டும்தான் வேலை செஞ்சது. கண்ணு மட்டும்தான் அவரை பார்த்து கொண்டே இருந்தது. 5 பேர் கரெக்டா சொல்லிட்டாங்க ஐயா. பாருங்க சொன்னது அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அது என்ன பாட்டு சேக்கிலா சாமி சொன்னது அதான் சொல்றாங்க. 5 பேர் அறிவும் கண்களே கொண்ட அளப்பெரும் கரணங்கள் 4 ஓர் சிந்தேயாக குணம் ஒரு திருந்து சாத்திகமேயாக இந்துவால் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திரைத்து மாறில்லா மகிழ்ச்சியும் வளர்ந்தார். யாரு? சுந்தரம் சாமி. எப்படி சொல்றாரு பாருங்க. போனவர் அப்படி பார்த்துட்டே இருந்தாரா. 5 பேர் அறிவும் கண்கள் மட்டும்தான் பார்த்தது, மற்ற குழந்தை வேலை செய்யல. வேற என்ன செஞ்சதுன்னாரு. அந்த நேரத்துல அவருக்கு திருந்து சாத்விகமே ஆக, அந்த நேரத்துல அவருக்கு என்ன குணம் வேலை செஞ்சதான்? திருந்து சாத்விக குணம் வேலை செய்யுது. இப்ப நம்ம என்ன குணத்துல இருக்கோம்? இப்ப நீங்க எல்லாரும் என்ன குணத்துல இருக்கீங்க? சாத்விகம். அதான் சத்துவ குணம் தான் சாத்விகம். சாத்விக குணத்துல இப்ப இருக்கிறதுனாலதான் அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போயிருங்க, உங்க குணம் என்ன குணம் தெரியுமா வேலை செய்யும்? இந்த பாத்திரத்தை வேற வளர்க்க வேண்டியிருக்கு போட்டு அந்த நேரத்துல உங்களுக்கு ரஜோ குணம் வேலை செய்யும். பாத்திரத்தை வளர்க்கீங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் உங்களுக்கு ரஜோ. அது மாதிரி துணி துவைக்கும் போது உங்களுக்கு என்ன குணம் வேலை செய்யும்? இத்தனை துணியா அன்னன்னைக்கு துவைக்க கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் சேமிச்சு வச்சு மொத்தமா என்ன செய்வீங்க? அந்த நேரத்துல உங்களுக்கு ரஜோ குணம் வேலை செய்யும். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் போவாங்க பாக்கிட்டு இப்படி போய் என்ன செய்வீங்க? அந்த ரிமோட்டை கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? உட்காந்துட்டு. அது வந்து தமோ குணம். சோம்பேறித்தனம் வந்து தமோ குணம். தமோ குணம், ரஜோ குணம், சாத்திய குணம். இப்ப நமக்கு என்ன குணம் வேலை செய்யணும்? சாத்திய குணம் இருந்தாதான் இறைவனை அடைய முடியும், மற்ற குணம் இருந்தா அடைய முடியாது. ஆகையினாலே இந்த குணம் எப்பயுமே இருந்தா பிரச்சனை இல்லை. ஒருத்தர் அடிச்சா கூட கம்முன்னு இருக்கும், அடிச்சா கூட அந்த சாத்திய குணத்தோட இருக்கணும். அப்ப அடிக்கும்போது நீ என்ன செய்யணும்? பெருமானே இது உன்னுடைய திருவருள் என்று நினைக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் நம்ம வயிறாரோ திட்டுறாரோ அடிக்கிறாரோ ஏதோ ஒன்று செய்யறாரு. யார் மூலியம் யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். நாம் செய்த வினையின் காரணமாக ஒருத்தர் நம்மளை அடிக்கலாம். புரியுது உங்களுக்கு? நமக்கு எது நடந்தாலும், நமக்கு ஒரு துன்பம் நடந்தாலும் இன்பம் நடந்தாலும் யாருக்கு தெரிஞ்சு நடக்குது? சிவபெருமானுக்கு தெரிஞ்சு நடக்குது. அப்ப இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நாம என்ன நினைக்கணும்? எல்லாம் சிவபெருமான் திருவருள் என்று நினைக்கணும். பெருமானே ஏதோ நான் நன்மை செஞ்சிருக்கேன் போலுக்கு, அதனால எனக்கு இந்த இன்பத்தை கொடுத்துருக்க. ஏதோ நான் தீங்கு செஞ்சிருக்கேன் போலுக்கு, அதனால எனக்கு இந்த தீங்கு நடக்கு அப்படிங்கிறது உணர்வு இருக்கும். அவ்வளவு உணர்வு. அந்த சம நோக்கு வந்துருச்சுன்னா இருவினை ஒப்பு உயிருக்கு இந்த இது வரணும். இந்த இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா அடுத்ததுல டக்கு 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 டக்குன்னு வந்துடும். இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா மலை பரிபாகம், அதுக்கப்புறம் சத்திரிபாதம். மலை பரிபாகத்துக்கு அடுத்து சத்திரி